Yeah, dear, have a good day. It is a degrees of comparison, that is adjectives. So, in the starting still itself, you can see that comparative items, that is slow, slower, slowest, small, smaller, and smallest, like that, and good, better, and best. And this degrees of comparison is done by your school principal, Mrs. Sumati Rajvel. So just we will start with a story. Okay, it is a small story is there. That is, there was an old man named Rama in Mysore. He was a poor farmer. He had three lazy sons, but all of them were strong and healthy young men. These worried and saddened the old man. The worried old man got an idea. He called his sons and said, I have a hidden treasury in our farmland. Go find and share the treasure among you. The overjoyed sons started to turn each nook and corner of the field but did not find anything. They were disappointed. The father said to them, You have plowed the field, why not sow a crop? The sons agreed. Soon the crops grew lashly green. The father said to the sons, This is the treasury I wanted you to share. The delighted sons thanked their loving father. ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலாக இதில் ஒரு ஓல்டு மேனும் அவரோட பேர் ராமா, இஸ் லிவிங் இன் மைசூர். அவர் ஒரு புவர் ஃபார்மர். அவருக்கு 3 மகன்கள் இருக்கிறாங்க. பட் 3 பேருமே லேசி, பட் தே ஆர் ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி. இது அவருக்கு வருத்தமாக இருக்குது. அதனால் அந்த வருத்தப்பட்டு அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு புதையல், ட்ரெஷர்னால் ஒரு புதையல் வச்சுருக்கேன், அதை தேடி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம லேண்டில் இருக்குன்னு சொன்ன உடனே 3 பேர் என்ன பண்ணுறாங்க, நூக் அண்ட் கார்னர்னால் அந்த நிலத்தினுடைய மூலை முடுக்க எல்லாம் கிளறி பார்க்குறாங்க, ப்ளவ் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் கிடைக்கலன்னு தேவர் டிசப்பாயிண்டட். அப்போ அவங்க அப்பாட்ட சொன்னோன்னா அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி இந்த வயல் ஃபுல்லாக உழுதுட்டீங்க, ஏதாவது ஒன்று ஏன் பயிரிடக்கூடாது, சோ பண்ணக்கூடாது அப்படின்னோடனே அவங்க சன்ஸில் ஓகே சொல்லிவிட்டு பண்ணுறாங்க. அந்த பயிர் போட்ட உடனே கொஞ்ச நாள் அது நல்லா வளர்ந்துருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்கிறாரு, இதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்ன பொக்கிஷம். அப்போ நிலத்தை உளுந்தினா உனக்கு அதில் பயிர் நல்லா வருது, அதுலேருந்து உனக்கு நல்ல செல்வம் கிடைக்கும், இதுதான் நான் உனக்கு சொன்னணும்னு நினச்சது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ அந்த ஸ்டோரியில் all the words, what is old, poor, lazy, strong, healthy, young man, இது எல்லாமே பார்த்திங்கன்னா யாராவது ஒரு மனிதனை பற்றி வார்த்தைகள். ஓல்டுன்னா யார், அந்த மேன். அதே மாதிரி புவர்னா யார், அந்த ஃபார்மர். மாதிரி அவங்க மகன்கள் எப்படி இருக்காங்கன்னா லேசியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி எப்படி இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க. அது மாதிரி அவங்க அப்பா எப்படி இருக்கார், ரொம்ப கவலையோடு இருக்கார், வருத்தமாக இருக்கார், ரொம்ப வயசாயிட்டு. ஸோ இந்த ரெட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றத அதில் இருக்க அந்த நவுனை பற்றி சொல்லும். ஸோ ஹியர் த நவுன் இஸ் த ஓல்டு மேன் அண்ட் த சன். ஓகே, அந்த நவுன் உயிருள்ள ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கலாம், இல்லை இங்கே நம்ம க்ராப்பை சொல்கிற மாதிரி இட் இஸ் லஷ்லி க்ரீன், நல்ல ஹெல்த்தியாக நல்ல பசுமையாக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த க்ராப்பை பற்றி சொல்கிறோம். ஸோ இது எந்த பொருளை வேணாலும் அது அதோட குவாலிட்டியை பற்றி சொல்லலாம். ஒரு அழகான பூவு, இல்லை அந்த ஒரு அசிங்கமாக க்ரோ அசிங்கமாக இருக்குது, பிளாக்காக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு இது அக்லியாக இருக்குது, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிடுச்சு, இப்போ எல்லாமே அந்த இதோட குவாலிட்டியை சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஸோ க்ரீன் கலர் பாட்டில், எல்லோ ரிப்பன், ரெட் ரோஸ், ஸோ இட் டெல்ஸ் த குவாலிட்டி ஆர் கலர் ஆஃப் த anything. Okay, it is called as adjectives. So these words, old, poor, worried, saddened, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இட் இஸ் த ஓல்டு, புவர், worried, saddened அண்ட் லவ்விங் யாரை குறிக்குதுன்னா ஃபார்மர் மேனை குறிக்குது. அது மாதிரி லேசி, ஸ்ட்ராங், ஹெல்தி, டிலைட்டடில் யாரை குறிக்குதுன்னா அவரோட சன்ஸை குறிக்குது. ஓகே, அப்போது இந்த அட்ஜெக்டிவ் அப்படின்றது என்னது? The form and adjective is an often changed to show the
degree of quality present in a person or a thing. Degree of qualityனா அது ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கலாம், வேர்ஸ்ட்டாகவும் இருக்கலாம். ஓகே, அதனால் நல்லது மட்டும்தான் காமிக்கணும் அப்படின்றது கிடையாது. If it is the worst, also it may be shown. This change in the form to show the difference in the level is called as comparison. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கம்பேரிசன் சொல்கிறோம். It is the comparison, ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணுறது, ஒன்று தனியாக சொல்கிறது, ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணுறது, இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்கிறது. இதுதான் இட் இஸ் அ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். அப்போது இதுக்கு எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குன்னா 3 ஃபார்ம்ஸ் இஸ் தேர். தட் இஸ் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். இப்போ பாசிட்டிவ் அப்படின்றது இட் டெல்ஸ் வித் ஆஸ், ஷீ இஸ் ஆஸ் குட் ஆஸ் ரீட்டா. அப்போது அந்த பொண்ணும் ரீட்டாவும் ஒரே குவாலிட்டியில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆஸ்ன்னு வந்துச்சுன்னா ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் பாசிட்டிவ். கம்பேரட்டிவ் அப்படின்றது ஈஆர் வச்சு ஒன்று வரும். ஹீ இஸ் பெட்டர் தென் ஹர், அவளை விட இவ பரவாயில்லை. சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா ஷீ இஸ் த பெஸ்ட், இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இது 3 விஷயம் நம்ம கம்பேர் பண்ணுறது இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ நவ் வி கேன் சி வாட் இஸ் அட்ஜெக்டிவ். வேர்ட்ஸ் லைக் ஸ்மால், ப்ளூ, ஷார்ப் இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் and they are the examples of the adjectives, because adjectives are used to identify or quantify the individual people and unique things. They are usually positioned before, எந்த நவுனுக்கு முன்னாடி அது பிளேஸ் ஆகிருக்கும். ஓகே, the 3 degrees of an adjective are positive, comparative and superlative. When you use them depends on how many things you are talking about. A positive adjective is a normal adjective that is used to describe, not compare. ஸோ பாசிட்டிவ் டிகிரி நம்ம சொல்லும்போது யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணலை, அது நார்மலாக அந்த விஷயத்தை சொல்கிறோம். இட் இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் டிகிரி. ஸோ இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இந்த பிக்சரை கேன் யூ see that? பாசிட்டிவ் டிகிரிங்கிறது ஸ்மால், கம்பேரட்டிவ்ங்கிறது ஸ்மாலர், இதை விட அது சின்னது. சூப்பர்லேட்டிவ்ங்கிறது இருக்கிறதுலே இதுதான் சின்னது. ஸோ ஸ்மாலஸ்ட், தட் இஸ் த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அகெயின் பார்த்தியா? தட் இஸ், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இட் இஸ் லாங், லாங்கர், லாங்கஸ்ட், ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட், ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட், கோல்டு, கோல்டர், கோல்டஸ்ட். மாதிரி பிக், பிக்கர், பிக்கஸ்ட், ஸ்லோ, ஸ்லோவர், ஸ்லோவஸ்ட், குட், பெட்டர், பெஸ்ட், பேட், வேர்ஸ்ட், பேட், வேர்ஸ், வேர்ஸ்ட். இப்போ லாஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா we will tell it as a irregular adjectives. irregular adjectivesனால் அந்த வேர்டே மாறி வருது இல்லையா? குட், பெட்டர், பெஸ்ட் அண்ட் பேட், வேர்ஸ், வேர்ஸ்ட். இட் இஸ் கால்ட் அஸ் irregular adjectives. So regarding the irregular adjectives we will see it in the next slide also. So positive, for the many children I had taught in the school also this. ஸோ நீ உனக்கு அது திரும்ப ஒரு நல்ல கவனி. இட் இஸ் அ பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்றது நார்மலாக சொல்கிறது. இட் இஸ் அ திக் பென்சில். இந்த பென்சில் இஸ் திக்கர் தென் அதர் பென்சில். த பென்சில் இஸ் த திக்கஸ்ட். அப்போ அது வந்து சூப்பர்லேட்டிவ். ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிறது கம்பேர் இல்லாமல் நார்மலாக சொல்கிறது. கம்பேரிட்டிவ் அப்படிங்கிறது கம்பேரிங் 2 திங்ஸ். சூப்பர்லேட்டிவ் தட் இஸ் த பெஸ்ட். ஸோ இட் இஸ் த word, that is the tall, taller, tallest, kind, kinder, kindest, young, younger, youngest, sweet, sweeter, sweetest, bright, brighter, brightest. So this like that you have to write another 25 for your assignment also. Assignment-க்கு இதை எழுதிரு. Okay, அது மாதிரி adjective with more and most. Sometimes see when we are checking, ஸ்மால் வேர்ட்ஸ் கேன் சேஞ்ச். தட் இஸ் அ பிரைட், பிரைட்டர், பிரைட்டஸ்ட். இதை வந்து சிலபல்னு சொல்லுவோம். மேற்கொண்டு அது பிரிக்க முடியாது. சின்ன ஒரே வேர்டு, போல்டு, கிளவர், கோல்டு, இஸ் எவ்ரிதிங் நம்ம இன்னும் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஓகே, பட் பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், ஃபெய்த்ஃபுல், இண்டஸ்ட்ரியஸ், இண்டஸ்ட்ரியஸ், கரேஜியஸ், கரேஜ்அஸ், ஆக்டிவ், அட்ராக்டிவ். இதெல்லாம் 2ஆக பிரிக்க முடிகிறது எல்லாமே மேக்ஸிமம். இட் வில் நாட் பி சேஞ்சிங். இட் வில் கம் வித் மோர் அண்ட் மோஸ்ட்.
கம்பேரிட்டிவ்னா மோர், சூப்பர்லேட்டிவ்னா மோஸ்ட். சூப்பர்லேட்டிவ் வரும்போதே த முன்னாடி வந்துடும், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு வந்துடும். மாதிரி மோர் வரும்போது தென் கண்டிப்பாக வரும். கம்பேரிட்டிவ்க்கு மோர் ஃபெய்த்ஃபுல் தென், மோர் பியூட்டிஃபுல் தென், மோர் இண்டஸ்ட்ரியஸ் தென். மோர் வந்துச்சுன்னா வேர்டு பின்னாடி என்ன வரும், தென் கண்டிப்பாக வரும். அது மாதிரி பாசிட்டிவுக்கு ஆஸ் ஃபெய்த்ஃபுல் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் இண்டஸ்ட்ரியஸ் ஆஸ் கரேஜியஸ் ஆஸ். அப்போ ரெண்டு விஷயமும் எதுவுமே நம்ம கம்பேர் பண்ணலை, ரெண்டும் சமமாக இருக்குது. ஓகே, அப்போ அந்த ஈக்குவலாக இருக்கிறதுக்கு தான் நம்ம பாசிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ் வரும்போது மோர் வரும்போது மோர் ஃபெய்த்ஃபுல் தென். ஸோ டாக் இஸ் மோர் ஃபெய்த்ஃபுல் தென் கேட். ஓகே, அது மாதிரி த டாக் இஸ் த மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் அனிமல். டாக் இஸ் த மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் அனிமல். அதுதான் பாசிட்டிவ். இட் இஸ் அ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ ஹியர் தட் இஸ் the rose is as beautiful as lotus. அப்போ ரோஸும் லோட்டஸும் நம்ம ஈக்குவலாக வைக்கிறோம். அப்போ ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ். இப்போ மோர் பியூட்டிஃபுல் வரும்போது இப்போ லோட்டஸ் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் ரோஸ். பட் த லோட்டஸ் இஸ் த பியூட்டிஃபுல் ஃப்ளார். அப்போ எல்லா ஃப்ளார்லேயும் அதுதான் மோர் பியூட்டிஃபுல். தட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஒன். மோர் வந்துச்சுன்னா தென் வரணும், மோஸ்ட் வந்துச்சுன்னா த வரணும். ஆர் யூ கிளியர்? So learn this and write more like that. See the picture. Fast, faster, the fast. High, higher, the highest. Big, bigger, biggest. So look at the sentence. You have to fill with the proper adjectives. So when I am giving like this other examples, you should try to find out the correct adjectives from the given. My grandmother has a dash house. இங்கே huge இருக்கு, beautiful இருக்கு, big இருக்கு, long and pretty. While you are writing like this, you have to read all the questions first, then you can choose the answer. The girl wore a dash dress. I wrote a letter. My mother is a dash woman. An elephant is a dash animal. ஸோ இதில் வந்து உனக்கு ஃபஸ்ட்டு தெரிகிறது huge is suitable for the animal, no. So an elephant is a huge animal. My mother is a beautiful woman. I wrote a long letter. The girl wore a pretty dress. My grandmother has a big house. Are you clear? So அந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக இல்லாதது கிளியராக இருக்குது. You have to choose the first and find the remaining answer later. Dear, see, it is a irregular adjectives. Irregular adjectives அப்படிங்கிறது பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், வேர்டு கம்ப்ளீட்டாக மாறி வரும். குட், பெட்டர், பெஸ்ட். அது மாதிரி பேட், வேர்ஸ், வேர்ஸ்ட். லிட்டில், லெஸ், லீஸ்ட். ஓல்டு, எல்டர், எல்டஸ்ட். மெனி ஆர் மச், வாட் எவர் எல்ஸ். இட் இஸ் மோர், மோஸ்ட். லேட், லேட்டர், லேட்டஸ்ட். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் irregular adjectives. So see some more example. The same thing is there. Far, farther, farthest. Late, later, latest. Old, older, oldest. Okay. See a sentence. A pig is slow. Okay, அது நார்மலாக சொல்கிறது. If you want to compare with that, இப்போ அதோட என்ன கம்பேர் பண்ண முடியும்? It is a turtle we are taking. A turtle is smaller than a, slower than a pig. Then வரும்போது ER தான் வரணும், EST வராது. EST வந்தால் முன்னாடி த வரணும். ஒரே கிளியர்மா? See that irregular adjectives, degrees of irregular adjectives. How to write it also, this chart is showing. It is adjective good. Positive as good as. Comparative better than. Superlative the best. Well as well as. Better than, the best. Bad, mad, okay. Far, as far as, farther than, the farthest. Little as, less than, the least.
many, has, more than, the most. Are you clear? Near, as near as, nearer than, the next. Okay, Madhubhai, learn it and write it there for your assignment also. So here see, little, less, the least. So prepare the more examples like this. So you can write, you can imagine like that, and you can prepare the assignments like that. You can make it like this, like a tabular column, and like that you can prepare and present it, okay? Yeah, next, we can tell about the positive degree. Positive degree is used to compare two things which are equal in status and same quality. ரெண்டுமே ஒரே இதை ஈக்குவலாக இருக்கிறத சொல்கிறது தான் பாசிட்டிவ் டிகிரி. ஸோ ஹியர் த டூ கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் நோ. ஸோ we are taking as a equal. See the example, that sentence, Joyce is as pretty as her twin Jean. அப்போ நம்ம முன்னாடி பார்த்தது ஜாய்ஸ் அண்ட் ஜீன். ஜீன் இஸ் ஆஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஸ் ஜாய்ஸ். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ஜீனும் சரி ஜாய்ஸும் சரி. Are you clear? So see the some more example. An apple is as delicious as an orange. Silver is as expensive as gold. Anna is as rich as Tina. And here complete the sentence. Few historians write as dash as Macaulay. Because இது வந்து எதுவும் கம்பேரிட்டிவ் வராது, பாசிட்டிவ். ஸோ ஆஸ் வெல் ஆஸ் வரும்போது பாசிட்டிவ் டிகிரி தான் வரணும். இஆரும் வராது, த ஹையரும் வராது. வெரி ஃபியூ புக்ஸ் ஆர் ஆஸ் டேஷ் ஆஸ். அப்போது பாசிட்டிவ் டிகிரி பாப்புலர், மோர் பாப்புலரும் வராது, மோஸ்ட் பாப்புலரும் வராது. ஹெர்குலஸ் இஸ் ஆஸ் டேஷ் ஆஸ் அட்லஸ். ஹெர்குலஸ் அண்ட் அட்லஸ் ரெண்டு பேரும் சேர்த்து ஒரே லெவல் சொல்லும்போது as strong as Atlas. ஸ்ட்ராங்கரும் கிடையாது, ஸ்ட்ராங்கர் வந்தால் தென் வரணும், ஸ்ட்ராங்கஸ்ட் வந்தால் முன்னாடி த வரணும். ஓகே. வாணி இஸ் ஆஷ் டேஷ் ஆஸ் ராணி, இன்டெலிஜென்ட். தட் இஸ் யோர் ஆன்சர். ஸோ the positive degree is also used to compare two things which are not equal or do not have same status. ஒரே ஸ்டேட்டஸில் இல்லாத விஷயம் கூட நம்ம பாசிட்டிவ் டிகிரியில் சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, டீனா இஸ் நாட் ஸோ டால் ஆஸ் ஹர் ஃப்ரெண்ட் ரீனா. டீனா வந்து ரீனா மாதிரி ரொம்ப ஹைட்டு கிடையாது. அப்போ நாட் ஆட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த டிகிரி? அந்த டிகிரிக்கு முன்னாடி we have to add not. Tina is not so good as her friend Reena. Tina is not so beautiful as Reena. And comparative, we are comparing two things there. So here I have given the picture of a rabbit and a tortoise. So who is faster? இதில் யார் faster, இது யார் slower? அதை வச்சு தான் you can write the degree. Because two, it is opposite, faster and slower. Rabbit is faster and tortoise is slower, no? So அதை பேஸ் பண்ணி தான் நீ சென்டென்ஸ் you can write. The rabbit is faster than the tortoise. அப்போ எது ஃபாஸ்டரோ அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்லோவர். ஸோ த tortoise is slower than the rabbit. அதே மாதிரி I had taken the next one as the elephant and the cat. So the elephantோட குவாலிட்டி is big, cat is small, no? So அதை வச்சு I had formed a sentence. The elephant is bigger than the cat. கம்பேர் பண்ணுறோம். The cat is smaller than the elephant. ஓகே. அப்போ எலிஃபண்ட்டை விட கேட் ரொம்ப குட்டி. அது மாதிரி எலிஃபண்ட்டை கேட்டை விட ரொம்ப பெருசு. ஸோ த எலிஃபண்ட் இஸ் பிகர் தென் த கேட். த கேட் இஸ் ஸ்மாலர் தென் த எலிஃபண்ட். ஸோ எந்த வேர்டு நம்ம அட்ஜெக்டிவ் எடுக்கிறோமோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி we have to use the sentence. See there, here the word, the clue is which is cheaper and which is more expensive. எது சீப்பு, எது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் cycle is cheaper and the car is expensive. So write the sentence as the cycle is cheaper than the car. The car is more expensive than the cycle.
ஓகே, நெக்ஸ்ட் இட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரினா இருக்கிறதுலே பிக்கஸ்ட் அப்படிங்கிறது தான் சூப்பர்லேட்டிவ், இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. அண்ட் ஏரோப்ளைன் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இட் இஸ் த ஹையஸ்ட். இஎஸ்டி வரும்போது த அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வரணும். ஓகே, see the three sentence we are writing, we are comparing. But John is a strong man, normal sentence. Peter is stronger than John, we are comparing with the two persons. Brown is the strongest man of all. Brown is the strongest man of all. So Brown is a superlative degree. Okay, so superlative adjective is used to show that a person or a thing has the best or the worst of the quality. Okay, John is the tallest boy in the class. Mr. Rao is the most honest employee in his office. India is the most populous country in the world. The hummingbird is the smallest bird in the world. Okay, so I have given you some sentence there. You try to find it out the answers. See, gold is not so dash as iron. அப்போ யூஸ்ஃபுல், மோர் யூஸ்ஃபுல், மோஸ்ட் யூஸ்ஃபுல். இதில் மோரும் வராது, மோஸ்ட்டும் வராது, பிகாஸ் ஸோ இஸ் தேர். ஸோ ஆர் ஆஸ் வந்தால் இட் இஸ் அ பாசிட்டிவ். ஸோ கோல்டு இஸ் நாட் ஸோ யூஸ்ஃபுல் ஆஸ் அயர்ன். இங்கிலீஷ் இட் நாட் ஸோ டேஷ் ஆஸ் மலையாளம். English is not so difficult. It is a positive degree, first degree. So இல்லைன்னா as வந்தால் it is a positive degree. Okay, ER வந்தால் then வரும், EST வந்தால் the முன்னாடி வரும். Sheba was not so wise as Solomon. Mahatma Gandhi was the dash leader of our times. அப்போ the most popular leader, it is a superlative degree. Mango juice is the dash drink. அப்போ இருக்கிறதுலே highest வரணும், the most delicious. Okay, so change the following sentence into a superlative degree. See, ஒரு sentence இருக்குது, அதை find it out how you can change to a superlative. Rupa is the more generous than her family members. Rupa is the most generous girl in the family. The planet Jupiter is bigger than the Earth. Jupiter is the biggest planet in the solar system. Fox is a cunning animal. Fox is the most cunning animal in the world. Because superlative degree, you can write it only like that. This is very costly necklace. This necklace is the costliest one. So these are the things I have given. See, which is faster, a train or a plane? A plane is faster than a train. Which is cheaper, gold or silver? Silver is cheaper than gold. Which is larger, city or village? City is larger than village. Which is bigger, a sea or an ocean? A ocean is bigger than a sea. Which is taller, a giraffe or a camel? A giraffe is taller than a camel. So when I giving the questions like that, you have to give the right answers. So we are comparing the three things in the next one. Three things na donkey, horse and elephant. And the strongness vachi எழுதணும். So a donkey is strong, normal sentence. A horse is stronger than a donkey. An elephant is the strongest, superlative. Okay, அப்போ ஃபஸ்ட்டு டாங்கி எழுதுறது காமன், பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு சூப்பர்லேட்டிவ், கம்பேரிங் ஹார்ஸ் வித் அ டாங்கி. அண்ட் எலிஃபண்ட் எழுதும் போது இட் இஸ் அ சூப்பர்லேட்டிவ். டவுன், சிட்டி, வில்லேஜ், இது மூணில் எது ரொம்ப குவைட்டாக இருக்கும்? வில்லேஜ் தான் ரொம்ப குவைட்டாக இருக்கும், அப்புறம் டவுன், அப்புறம் சிட்டி, இல்லையா? ஸோ ஐ ஹேட் தட். ஸோ quiet is a normal sentence. Quiet, quieter, quietest. So a city is quiet. Town is quieter than the city. The village is the quietest. இருக்கிறதுலே ரொம்ப குவைட்டானது வில்லேஜ். ஆர் ஏ கிளியர்? இப்போ ஓஷன், ரிவர், லேக்,
when we are taking the comparative is deep, depth எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலோட்டமாக ரிவர் ஓஷன் இஸ் வெரி டெப்த், ரிவர் அடுத்து வரும் லேக் வரும் இல்லையா. அப்போ ரிவர் வந்து டீப்பு தான், ரிவர் இஸ் டீப், லேக் இஸ் டீப்பர் தென் த ரிவர், ocean is the deepest. Are you clear, ma? See, this is the exercise. She is dash then her sister. Then வரும்போதே er வரணும். So, she is prettier than her sister. Priya is a girl. It is a normal. Priya is a nice girl. Supriya is the dash girl in the class. The வரும்போது you have to use only the superlative. So, the most intelligent girl. Martin speaks English normal. யாரோடையும் கம்பேர் பண்ணலை. So, well. Nile is the dash river in the world. The வரும்போது EST வரணும். The longest. India is a dash country. எதோடையும் கம்பேர் பண்ணலை. So, it is a positive big country. China is dash than India. China is bigger than India. This is the dash book I have ever read. The வரும்போது that is EST வரணும். It is the most interesting book. I am dash than you. Comparative. I am smarter than you. Take the route. Take the shortest route. Okay. See, complete the following sentence using the correct degree. My brother's handwriting is dash than mine. அப்போ இந்த bad worst, okay, so the answer is worst. It is then வருது. Worst. It is worse. Health is a dash than wealth. Is more important than wealth. Blood is a dash than water. Blood is thicker than water. Everest is the dash highest peak. The வரும்போது it is a superlative, highest peak in the world. This is the dash play I have ever heard on the radio. It is the most interesting play. Sushila is as வரும்போது again it has the positive, as beautiful as of all the 4 sisters. 4 பேருமே அழகு. The planet Mars is from the earth dash than the satellite moon farther. The elephant is the dash animal in the world, is the largest animal. An ocean is certainly bigger than a sea. I am more interested in cricket than in football. Are you clear? Dear, yeah, revise everything in a better way, learn well, and it is your exam portion also. Everybody try to understand. In the degrees எல்லாமே கொஞ்சம் எழுதி பாத்துரு. You have to write that list of degrees and that is a list of adjectives, irregular adjectives, and all the example sentence. Okay, yeah, do well, revise well. Thank you, dear. And see, the last topic is there. You have to write on your own. Famous. It is a comparative degree. Mr. Ravi is more famous than his friends. Happy. Positive. She is as happy as lark. Good. Superlative. Magesh is the best student in the class. Sincere. Comparative. You should be more sincere in your work. Strong. Superlative. The lion is the strongest animal in this jungle. Okay, are you clear? So revise all the topics in a better way and complete it. Okay, thank you, dear. Thank you.